பெல்லாரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவின் பெல்லாரி மாவட்டத்தில் சண்டூர் பகுதியில் கனமழையால் குவாரிகளில் மழை நீர் புகுந்தது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகள் நீரில் மூழ்கின. பாசன கால்வாய்கள், ஆறுகளில் வெள்ளம் பாயும் நிலையில் நந்திஹலே வாட்டர் பிளான்ட் அருகே அதிக அளவில் தண்ணீர் சூழ்ந்தது. ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் மழை நீர் புகுந்தது. ராமேஸ்வரம், திட்டக்குடி, வேர்கோடு, புதுரோடு, தெற்கு வாசல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நகரின் பல்வேறு இடங்களில் மழை நீர் குளம் போல தேங்கியது. இதேபோல ராமநாத சுவாமி கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் மழை நீர் தேங்கியதால் பக்தர்கள் சிரமம் அடைந்தனர். புதுக்கோட்டையில் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல்லவன்குளம் நிரம்பி சாதநாதர் சாமி கோயிலுக்குள் மழைநீர் உள்புகுந்தது. மேலும் அருகே உள்ள தினசரி பூ மார்க்கெட்டிலும் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கியுள்ளதால் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது நகராட்சி நீர் உறிஞ்சும் வாகனம் மூலமாக அடைப்புகளை சீர் செய்து நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, பல்லவன்குளம் நிரம்பியதை தொடர்ந்து பொதுமக்கள் பலர் உற்சாகமாக தூண்டில் போட்டு மீன் பிடித்து வருவதும் ஒரு பக்கம் அரங்கேறி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் பாண்டியார் புன்னம்புழா ஆற்றில் நீர் அதிகரித்து நீர்வீழ்ச்சியில் பாறைகளுக்கு நடுவே அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் மீனவர்களுக்கு ஒரே வலையில் 150 டன் மீன்கள் சிக்கியதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வழக்கமாக 10 முதல் 15 டன் மீன்கள் கிடைக்கும் சூழலில் ஒரே முயற்சியில் 150 டன் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியில் திகைத்தனர். பிடிபட்ட மீன்களை கரைக்கு கொண்டு வர முடியாததால் 100க்கும் மேற்பட்ட சிறிய வகை ஃபைபர் படகுகளை வரவழைத்து மீன்களை கரைக்கு அனுப்பி வைத்தனர். அப்படியிருந்தும் 50 டன் மீன்களை கொண்டு வர முடியாமல் மீண்டும் கடலிலேயே விட்டுவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.